அன்னைக்கு பசங்க பார்த்தீங்கன்னா நல்லா தூங்கிட்டாங்க. ஸோ டின்னர் அன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக தான் ரெடி பண்ண ஆரம்பித்தேன். வெள்ளை சலம் பணியாரத்துக்கு கார சட்னி அரைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு. கார சட்னின்னு சொல்கிறதுக்கு விட வெங்காய சட்னின்னு சொன்னால் இது கரெக்டாக இருக்குங்க. இதுக்கு கடலப்பருப்பு, உளுந்து, கருவேப்பிலை, வரமிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், இஞ்சி, பூண்டு அது வதக்கி விட்டுட்டு கூட 2 தக்காளி அதுவும் போட்டு வதக்கிக்கலாம். தக்காளி வதங்கின பிறகு கூட கொஞ்சமாக தேங்காய் ஆட் பண்ணி கொஞ்சம் சூடு ஆறுற வரைக்கும் விட்டுடலாம். சூடு ஆறுற கேப்பில் நம்ம பணியாரத்துக்கு ரெடி பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு மாவு மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு ரெட் கலர் பணியார மாதிரி ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு பீட்ரூட் கூட வெங்காயம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. அடுத்து சட்னி தாங்க அரைக்க ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இதுக்கு வந்து தாளிப்பு கொடுக்கலாம். நாங்கள் தாளிப்பு கொடுக்காம அப்படியே சாப்பிட்டுக்குவோம். பணியாரம் தாங்க என்னால் 2 அடசலுக்கு மேலே ஊற்ற முடியல. ஏன்னா அவ்வளோ எனக்கு வேர்வை ஊற்ற ஆரம்பிச்சிருச்சு. அதனால ஊத்தாப்பம் மாதிரி கொஞ்சம் ஊற்றி எல்லாம் சாப்பிட்டுட்டு ஜாலியாக வந்து வெளியே காற்று வாங்க உட்காந்துட்டோம். வீட்டுக்குள்ளே இருக்கிறத விட இப்போ பெரும்பாலும் வெளியே தான் நாங்கள் இருக்கோம்.